அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீம தக்பீரா மக்பீரா வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ربي إني ميت وإنك حي يا ربي. அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் இருலோக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழிலுக்கு வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு தஆலா இந்த புனிதமான ஜும்மா வேளையிலே நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்லாலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய கிருபை அல்லது சுப்ஹானஹு தஆலா ஷாபான் மாதத்திலே அல்லாஹ் நம்மை அமல் செய்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா மனிதன் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி நபிமார்களையும் இன்னும் அல்லாஹ் வேதங்களையும் அல்லாஹ் அனுப்பினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகையில், இன்னி ஊதீது ஜவாமில் கலீம், நான் சுருங்க சொல்லி நிறைய அர்த்தத்தை பொதியக்கூடிய வார்த்தையை பெற்றுள்ளேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது வார்த்தை சொன்னாங்கன்னு சொன்னா அதுல நிறைய அர்த்தங்கள் பொதிந்திருக்கும் என்பதாக நம்ம பார்க்குறோம். ஒரு ஹதீஸை நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதுல பல்வேறு விதமான கருத்துக்களை அந்த ஒரு ஹதீஸை உள்ளடங்கியிருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நசையில, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளை பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஹுப்பிப இலைய மின துன்யா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இந்த உலகத்துல 3 விஷயங்கள் பிரியமாக ஆக்கப்பட்டுள்ளது. அந்நிசா, ஒன்னாவது பெண்கள், அதாவது திருமணம் எனக்கு பிரியமாக ஆக்கப்பட்டது. 2வது அத்தீபு, நறுமண பொருட்கள், அத்தர் எனக்கு பிரியம். இன்னொன்னு வஜுயிலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, தொழுகை எனது கண் குளிர்ச்சி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சின்ன ஹதீஸு, அதுல 3 விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுகையும், என்னுடைய கண் குளிர்ச்சி, இன்னொன்று அத்தரு, இன்னொன்று பெண். இந்த 3ம் எனக்கு பிடித்தமான விஷயம் உலகத்துல என்பதாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல எத்தனையோ பொருள் இருக்குது, நண்பர்கள் இருக்கிறாங்க, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, நிலம் இருக்கிறது, தோட்டம் இருக்கிறது, இப்படி எவ்வளோ பொருள் இருக்கும்போது, எவ்வளோ வஸ்து இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பொருளை சொல்றாங்க. 3 பொருள் உலகத்துல உள்ள முழு உலகத்திலையும் எல்லா பொருட்களை காட்டிலும் எனக்கு இந்த 3 ரொம்ப பிடிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனை விஷயம் இருக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம், தினமும் நிறைய விஷயங்களை பார்க்கிறோம், நிறைய அற்புதங்களை பார்க்கிறோம். எல்லாத்த விட சிறந்தது பிடிச்சது எதுன்னு சொன்னா இந்த 3 தான். ஒன்னு பெண்கள், இன்னொன்னு அத்தீபு நறுமணம், 3வது சலா தொழுகை என்பதாக சொல்றாங்க. நம்ம சிந்தித்து பார்த்தோம் சொன்னா ஏன் ஸல்லல்லாஹு இந்த 3 சொன்னாங்க? முதலாவது தீபு நறுமணம், அத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, அத்தர் ஒருத்தர் விலை ஒரு 100 ரூபா அத்தர் அல்லது காஸ்ட்லியான அத்தர் வாங்கி தேய்க்கிறாரு. அவர் அத்தர் போட்டுட்டு வெளில பள்ளிவாசலுக்கு வரான்னு சொன்னா அவருக்கு எந்த அளவு வாசனை வருமோ அதே தான் மற்றவங்களுக்கு அந்த வாசனை, அந்த நறுமணம் வரும். நீ காசு கொடுத்து வாங்கின, உனக்கு மட்டும்தான் அதிக வாசனை, அவன் பக்கத்துல ஒண்ணுமே இல்லாம அவன் இருந்தா அவனுக்கு வாசனை கம்மி அப்படின்னு சொல்லி அந்த கம்மியான வாசனை தராது. நீ எவ்வளவு வாசனை முகர்றையோ அதே வாசனை தான் மற்றவங்களுக்கும் அந்த அத்தர் தரும். அதே மாதிரி அவர் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, சிறியவரா இருந்தாலும் சரி, பெரியவரா இருந்தாலும் சரி, யார் வயோதிகனா இருந்தாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி,
அந்த அத்தர் நீ உனக்கு எவ்வளவு வாசனை அடிக்குதோ அதே மாதிரி சரிசமமான வாசனை நறுமணையும் அந்த அத்தர் தரும். அதனாலதான் சலாசம் சொல்றாங்க, ஹுபிப இலைய ஃபி துன்யா, துன்யாவில் எனக்கு அத்தர் ரொம்ப பிரியமானதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் அத்தர் தேய்ச்சாரு, ஒரு நறுமணம் பூசான்னு சொன்னா அது எந்த அளவுக்கு உனக்கு நறுமணம் தருமோ அதே அளவு தான் மற்றவங்களுக்கு நறுமணம் தரும் என்பதாக, அதன் அடிப்படையில அத்தர் எனக்கு பிடிக்கும் சலாசம் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அத்தரை தேய்க்கும் போது யாரெல்லாம் இந்த அத்தரை கொண்டு மற்றவங்களை நிம்மதி தா அப்படின்னு சொல்லி அத்தரை தேய்ச்சேன்னு சொன்னா அந்த அத்தர்ந்து வரக்கூடிய நறுமணம் எவ்வளவு காலம் நறுமணம் வீசுதோ அவ்வளவு நன்மை எல்லாம் நமக்கு தரான். சின்ன விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஜும்மா தொழுகை வரும்போது வீட்டுல இருக்க நறுமணத்தை பூசிட்டு வாங்க சலா ஹதீஸ்ல சொல்றாங்க. ஹதீஸ்க்கு அர்த்தம் சொன்னா அந்த ஹதீஸ்ல நறுமணத்தை பூசிட்டு வரும்போது உங்களுக்கு எவ்வளவு வாசனை தருதோ அந்த அத்தர் மூலியமாக மற்றவங்களுக்கு மன நிம்மதி தரும். ஏதாவது கஷ்டத்தில் இருப்பாங்க, துன்பத்தில் இருப்பாங்க, அத்தர் சுமல் அவங்க மூக்குல ஏறி அவங்க மூளைக்கு புத்துணர்ச்சியை தரும், மனசுக்கு நிம்மதி தரும். அதன் காரணமாக அத்தர் எனக்கு பிடிக்கும், அதுல எல்லாம் மன நிம்மதி வச்சிருக்கான் என்பதாக சலாசம் சொல்றாங்க. உலகத்துல நம்ம சாப்பிட்றோம், அது நம்ம சாப்பாடு நம்மளோட போயிடும். வீடு கட்டுறோம், அந்த வீடு நமக்கு, அந்த வீட்டு சுகம், அந்த வீட்டுடைய அனுமதி, அந்த வீட்டோட அனுமதிக்கிற பொருள் உங்களுக்கு தான் சொந்தம். ஆனா அத்தர் அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு ஸ்மெல் உங்களுக்கு வருதோ அதே மாதிரி ஸ்மெல் தான் மற்றவங்களுக்கு வரும். அதனாலதான் எனக்கு அத்தர் பிடிக்கும் என்பதாக சலாசன் சொல்றாங்க. முந்த காலத்துல வீடு கட்டுவோம், கட்டும் போதே கொஞ்சம் இடம் விட்டு கட்டுவோம், அதுக்கு ஒரு திண்ணை வச்சு கட்டுவோம். ஏன்னா யாருன்னா அந்த வழிபோக்கம் படுத்துக்கிட்டோம், அப்படி யாருன்னா கால்நடை வந்து ஓய்வு எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கடியில ஒரு இடம் விட்டு கட்டுவாங்க. ஆனா இப்ப கட்டும் போதே எல்லா மனசும் இறுகி போச்சு, காம்பவுண்ட் சுத்தி வச்சு கட்டுறோம். இன்னும் ரோட்ல கவர்மெண்டோட இடத்துலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மனம் அப்படி மாறி போச்சு. அந்த காலத்துலதான் அவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்க. சாப்பாட்டை பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஒரு வீட்டுல 10 பேர் தான் சொன்னா அதை பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இப்போ சலாசாதான் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ மட்டும் வயிறு பிடிக்க சாப்பிட்டோன்னு சொன்னா நீ உண்மையான முஸ்லிமே இல்லைன்னு சலாசம் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஏதாவது பக்கத்துல கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அது அர்த்தமே அதுதான். எப்படி அத்தரை எல்லாத்துக்கும் நறுமணம் வீசுதோ நீங்க மட்டும் சுவைச்சா அது நறுமணம் கிடையாது, மற்றவங்களுக்கு கொடுன்னு சொல்றதுதான் இஸ்லாத்துடைய தாற்பயமே. அதுதான். அப்படி உங்களுக்கு மனசு வரலையா, மற்றவங்க கொடுக்க மனசு வரலையா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த சால்னால ஊத்து, ஒரு கிண்ணு அந்த தண்ணி ஊத்தின அளவு சால் எடுத்து மற்றவங்களுக்கு கொடு என்பதாக சலாசம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு பெரிய மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லி பிற நலந்த நாடுதான் இஸ்லாம் என்பதாக ஹதீஸ்ல நம்ம பாக்குறோம். ஃப்ரிட்ஜில் இப்பெல்லாம் குர்பானி கறி 2-3 மாசம் வச்சு சாப்பிட்றாங்க. கேட்டா அது ஃப்ரிட்ஜில் கல்லாயிடுங்க, நம்ம எப்பனா வச்சு சாப்பிடலான்னு. உன் மனசு கல்லா போச்சு. அதனால ஃப்ரிட்ஜை கறியை கல்லாக்கி நம்ம சாப்பிட்றோம். ஆக மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும். அதுதான் அந்த ஹதீஸுடைய அர்த்தமே. அதுதான். யார் எப்படி இருந்தாலும் அத்தர் எப்படி எல்லாத்துக்கும் நறுமணம் வீசுதோ நீ மட்டும் வாழ்ந்த, நீ மட்டும் சாப்பிட்ட, அது வாழ்க்கை கிடையாது. மற்றவங்களுக்கு கொடுத்து வாழலாம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தலாம். அதுலதான் இஸ்லாத்துடைய தாற்பயமே இருக்குது. அதுதான் இஸ்லாத்துடைய அந்தரங்க உண்மை என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இது முதல் விஷயம். 2வது, நம்ம மட்டும் அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொல்றாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி எப்படி வந்தாங்க சொன்னா, வரும்போது மக்கால் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. கையில ஒண்ணுமே கிடையாது. வேறு அன்சார் சஹாபி வீட்டுல இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் வியாபாரம் பண்றாங்க. ஒரு பால் எடுத்துட்டு போய் பால் வியாபாரம் பண்றாங்க மதீனாவுல. அதுல பரக்கத் கொடுத்துறான் அல்லாஹ் தஆலா. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிடைச்ச பரக்கத்தை ஒரு பங்கு எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. நாயகமே எனக்கு கிடைச்ச பரக்கத் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, பரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்த வ ஃபீமா அம்சக்த. அப்துர் ரஹ்மான் அவுஃபி, நீ எதெல்லாம் எனக்கு கொடுத்தியோ, எதை செலவு செஞ்சு அல்லாஹ் அதுலயும் பரக்கத் செய்வான். இன்னும் நீ எதெல்லாம் சேமித்து வச்சு அல்லாஹ் அதுலயும் பரக்கத் செய்வான். ஸல்லல்லாஹு துவா செய்யறாங்க. அந்த துவாவோட பரக்கத் எப்படி மாறி போயிட்டான்னு சொன்னா, மதீனாவிலே நம்பர் 1 பணக்காரங்க அப்துர் ரஹ்மான் அவுஃபா மாறி போயிட்டாங்க. மிகப்பெரிய பஞ்சகாலம். அபூபக்கர் சித்திக் காலத்துல யாருக்குமே சாப்பிட ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப பஞ்சகாலமா இருக்குது. அப்போ எல்லா மக்களும் அபூபக்கர்ட்ட வந்து முறையிடுறாங்க, அபூபக்கரே சாப்பிட ஒண்ணுமே இல்லைன்னு. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நல்ல செய்தி வரும், வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கிட்ட எல்லா சஹாபாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் சாயங்காலம் வியாபார போட்டுக்குள்ள பல 100 ஒட்டகத்தோட பல 100 ஒட்டகத்தை நிறைய ஜாமானோட வராங்க. வந்தோடனே மதீனா போருக்கு மதீனாவாசி எல்லாரும் எனக்கு கொடுங்க, நான் 1க்கு 10 தரேன், 1க்கு 2 தரேன்னு சொல்றாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் அவுஃப் கேட்கறாங்க, எவ்வளவு தருவீங்கன்னு. மதீனா சந்தைவாசல் கேட்கறாங்க, நான் 1க்கு 2 தரேன், 10 3 தரேன். நீங்க 2 படி அரிசி தரேன்னா 3 படி அரிசி, அன்னு 3 தரேன், 10 4 தரேன், 10. மதீனாவாசி கேட்டுட்டே இருக்கிறாங்க. 5 தரேன்றாங்க, 5ம் 10 சொல்றாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வேற எவ்வளவுதான் வேணும்னு கேட்கறாங்க அந்த ஜனங்களா, சஹாபாக்கள். அப்ப அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, 1க்கு 10 தரேன்னு ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் அவருக்கு தரேன் என்பதாக சொல்றாங்க. 1 மடங்கு அரிசி கொடுத்தா 10 மடங்கு அரிசி தரேன், 1 மடங்கு பேரிச்சம்பழம் நீ கொடுத்தா நான் 10 மடங்கா உனக்கு தரேன்னு ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் அவருக்கு தான் தரப்போறேன் என்பதாக அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, அப்படி தரக்கூடிய நபர் யாரு இருக்கான்னு கேட்கும் போது அந்த அப்துர் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க, என் ரப்பு சொல்லிட்டான். என் ரப்பு சொல்றான்,
மஞ்சாபில் ஹசந்தி பலவு அசுர் அம்சாலியா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் நல்லதுக்கான செலவு செய்யறாங்களோ ஒண்ணுக்கு நான் 10,000 தரேன் அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் இது என்னமா ஃப்ரீயாவே தரேன் என்பதாக தராங்க. அந்த அளவுக்கு பணக்காரன மாறி போனது காரணம் இருக்கிறத கொடுத்தாங்க. அதுதான் வாழ்க்கை. நம்ம மட்டும் சாப்பிட்டோம், நம்ம மட்டும் வாழ்ந்தோம், நம்ம மனைவி மக்கள் நம்ம குடும்பம் அப்படின்னு இல்லாம மத்தவங்க பிறர் நலனை நாடுறதுதான் இஸ்லாம் என்பதை இந்த சின்ன ஹதீஸ் மூலமா ஸல்லல்லாஹு அலைஹி உணர்த்தி காட்டுறாங்க நமக்கு. அதனாலதான் அத்தர் எனக்கு உலகத்தை விட அத்தர் ரொம்ப பிடிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, உலகத்துல எனக்கு பிடிச்சது ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா அந்நிசா, திருமணம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஒன்னு நறுமணம், இன்னொன்னு திருமணம் என்பதாக சொல்றாங்க. முழு உலகத்திலையும் எனக்கு 3 விஷயம் தான் பிடிக்கும். ஒண்ணு நறுமணம். ஏன் நறுமணம் சொன்னா அந்த நறுமணம் போட்டு எல்லாத்துக்கும் சரிசமமா வாசனை அடிக்கிறது இல்லையா, நம்ம மட்டும் நல்லா இல்லாம பிறர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நறுமணம் பூசிட்டு வந்தீங்க இல்லையா, அதனால நறுமணம் பிடிக்கும். ரெண்டாவது திருமணம் பிடிக்கும். ஏன் திருமணம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க சொன்னா, திருமணத்துல மிகப்பெரிய பணக்காரன் நல்லா கோடி கோடியா செலவு பண்ணி பெரிய மண்டபம் பிடிச்சி பெரிய தாம்பூலத்தட்டு பெரிய பத்திரிகைலாம் வச்சு கல்யாணம் பண்றான். அவனுக்கும் ஒரு ஒண்ணுமே இல்லை, ஒரு ஏழை சிம்பிளா பள்ளிவாசல வச்சு கல்யாணம் பண்றான். அவனுக்கும் அந்த மனைவி மூலியமாக என்ன இன்பம் கிடைக்குதோ அதே இன்பம் தான் அவருக்கும் கிடைக்கும். பெரிய கோடீஸ்வரன், பெரிய ஏசி ரூம்ல இருக்காரு, பெரிய மெத்தெல்லாம் வாங்கி நல்லா டிப்டாப்பா இருக்கிறாரு, அவருக்கு மனைவி மூலமாக என்ன இன்பம் கிடைக்குதோ அதே இன்பம் தான் ஒரு குடிசை வீட்டுல இருந்தா என்ன அதே தான் இன்பம் கிடைக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அந்நிசா, திருமணம், பெண்கள் எனக்கு பிடிக்கும் சொல்லி காட்டுறாங்க. மனைவி உடுத்திருக்க ஆடையில வேறுபாடு இருக்கலாம். 200 ரூபா ஒரு புடவை 200 ரூபா இருக்கலாம், அல்லது 2000 இருக்கலாம், அல்லது 20,000 கூட ஆடை இருக்குது. அந்த ஆடையில வேறுபாடு இருக்கலாம். ஆனா மனைவி மூலியமா உங்களுக்கு என்னென்ன இன்பம் கிடைக்குதோ அதே இன்பம் தான் கோடீஸ்வரனுக்கும் அதே இன்பம் தான் கிடைக்கும், பரம ஏழைக்கும் அதே இன்பம் தான் கிடைக்கும், நடுத்தரனுக்கும் அதே தான் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு அந்நிசா, பெண்கள் பிடிக்கும் என்பதாக ஒரு சரிசமத்த ஒரு பாகுபாடு ஸல்லல்லாஹு காட்டுறாங்க. உலகத்துல முழு உலகத்தையும் எனக்கு ரெண்டாவதா பிடிக்கூடிய விஷயம் திருமணம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. மூணாவதா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, தொழுகை எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கப்பட்டது என்பதாக சொல்றாங்க. ஏன் தொழுகை கண் குளிர்ச்சி ஸல்லல்லாஹு இதுலயும் சொல்றாங்க பாருங்க. 3 விஷயத்துல முழு டோட்டலா இஸ்லாம்னா என்னன்னு நமக்கு பிரிச்சு காட்டிட்டாங்க. தொழுகை பிடிக்கும். ஏன் தொழுகை பிடிக்கும்னு சொன்னா, ஒருத்தர் ரொம்ப பெரிய பெரிய கோட்டை மாதிரி ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஏசி இருக்குது, ஃபுல்லா ஏசி, ஃபுல்லா ஷீட், ஃபுல்லா டைல்ஸ் மார்பெல்லாம் போட்டு தொழுகிறாரு. அவரும் அல்லாஹ்க்கு முன்னால்தான் தொழுகிறாரு. ஒரு வீட்டுல ஒரு பிஞ்ச பாயில பிஞ்ச முசலால் தொழுகிற நீயும் அல்லாஹ்க்கு முன்னால தான் தொழுகிற. இதுக்குதான் தொழுகையும் சரிசமம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. நீ பிளைட்ல தொழலாம், விண்மேல தொழலாம், இல்ல சேட்டலைட்ட போய் ஆகாயத்தை தொழலாம், சந்திரனை தொழுதாலும் அல்லாஹ்க்கு முன்னால தான் தொழுகிற. நீ ஒரு வீட்டுல நின்று தொழுதா அல்லாஹ்க்கு முன்னால தொழுகிற. அதனாலதான் தொழுகை எனக்கு கண் குளிர்ச்சி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஏழையா இருக்கலாம், நீ கிழிஞ்சு ஜெர்சி போட்டிருக்க, உனக்கு தொழுக அனுமதி இல்லை, அப்படி கிடையாது. நீ ஏழையா இருக்கலாம், சின்னவனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், பிச்சைக்காரனா இருக்கலாம், பெரிய அதிபராக கூட இருக்கலாம். நீ எப்படி அல்லாஹ்க்கான தொழுகிறியோ, தக்பீர் கட்டி அல்லாஹ்க்கு முன்னால தொழுகிறியோ, அதே மாதிரிதான் பணக்காரன் அல்லாஹ்க்கு முன்னால தொழுறான், ஏழை அல்லாஹ்க்கு முன்னால தான் தொழுறான். இந்த சரி சமத்தை ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதுக்குதான் குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, எனக்கு தொழுகைக்கு கண் குளிர்ச்சி வைக்கப்பட்டது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட தொழுகையை நம்ம எவ்வளவு அசால்ட்டா மிஸ் பண்றோம். புகாரி முஸ்லிம் இமாம் 2 பேருக்கு உஸ்தாது உபைதுல்லா காசிம் அப்படி ஒரு தாபி இருக்க, உபைதுல்லா காசிம் ரஹ்மத்துல்லாஹி, மிகப்பெரிய வலியுல்லா. அவங்க ஒரு தொழுகை பள்ளிவாசலுக்கு போறாங்க. இஷா தொழுகை முடிஞ்சு போச்சு. தொழுகை முடிஞ்சு ஜமாத் தவறி போட்டுனா தனியா தக்பீர் கட்டி தொழுதுட்டு வந்துடுறாங்க. அந்த இரவு நைட் தூங்குறாங்க. தொழுகை விடல, ஜமாத்தை விட்டுட்டாங்க, தனியா தொழுதுட்டாங்க. நைட் இரவு தூங்குறாங்க. தூங்கும் போது ஒரு கனவு வருது. அந்த கனவுல குதிரை ரேஸ்ல இவங்க கலந்துக்கிறாங்க. கனவுல எல்லாரும் இவங்களோட குதிரை ரேஸ்ல முன்னாடி வேகமா போறாங்க. இவரும் அடிச்சு ஓட்டுறாரு, நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் ஃபுல் எனர்ஜியோட ஓட்டுறாரு. குதிரை முன்னாடி போகவே மாட்டேங்குது. இவருக்கு முன்னால எல்லாரும் போறாங்க, இவர் லாஸ்டா வராரு. என்ன காரணமே புரியல. ஒருத்தர் பிடிச்சி கேட்கறாங்க, என்ன பண்ணா இவ்வளவு ஸ்பீடா வரேன், இவ்வளவு வேகமா வரேன், என்னால உங்க குதிரை முந்த முடியலையே அப்படின்னு. அப்போ குதிரை முன்னாடி போனவங்க சொல்றாங்களா, நீங்க எவ்வளவுதான் வேகமா வந்தாலும் நீங்க ஜமாத்தை தவற விட்டீங்க பாத்தீங்களா, நாங்க ஜமாத்தோட சேர்த்துட்டு முன்னாடி போயிட்டோம், நீங்க ஜமாத்தை தவற விட்டனால நீங்க பின்னாடி தான் வருவீங்க என்பதாக சொல்லி காட்டாங்க. ஒரு வக்து தொழுகை ஜமாத்தை மிஸ் பண்ணனால வாழ்க்கையில பின்னாடி வந்ததை என்பதாக சொல்லி காட்டாங்க. நம்ம எவ்வளவு வக்து தொழுகை எவ்வளவு அசால்ட்டா விட்டுருக்கோம். தொழுகையில அல்லாஹ் கண் குளிச்சு வச்சுக்கான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அஸ்ஸலாத்து நூர், தொழுகை ஒளி. எப்ப ஒளி? கபர்ல ஒளி, மீசான் தராச ஒளி. நாளைக்கு மழசல்ல யாருமே உதவ மாட்டாங்க, தன்னந்தனியா இருப்பீங்க. அப்போ அந்த தொழுகை ஒளி உங்களுக்கு கொடுக்கும். கபர்ல மண் அறையில புழு பூச்சி நிறைந்த வீட்டுல இருட்டு அறையில இருப்போம். கரண்ட் நைட் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் மேல இருக்க முடியாது. ஆளாக போன் டார்ச் அடிச்சு பார்ப்போம், எங்க எப்ப கரண்ட் வரும், இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி. ஆனா நாளைக்கு கபர்ல அல்லாஹ் வைக்கும் போது எந்த வெளிச்சமே இருக்காது. அப்போ வெளிச்சம் தரக்கூடிய பொருள் என்னன்னு சொன்னா தொழுகை தான். அஸ்ஸலாத் நூர், அந்த தொழுகை தான் வெளிச்சம் தரும். அந்த தொழுகை நம்ம அசால்ட்டா விட்டுறோம். தொழுகை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு பார்க்க அபூ துஃபைல் ரலியல்லாஹு வராங்க. யார் அபூ துஃபைல் சொன்னா, சஹாபாக்கள்ல
கடைசியா மௌத்தா போனவங்க யான்னு சொன்னா அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு தான். எல்லா சஹாபாக்கள் மௌத்தா போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு பார்த்த எல்லா சஹாபாக்களும் மௌத்தா போயிட்டாங்க. கடைசியா சஹாபாக்கள் மௌத்தா போன நபர் யாருன்னு சொன்னா அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க முஆவியரை பார்க்க வர சமயத்துல குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. கால் உடைஞ்சு போச்சு, கால் முறிஞ்சு போச்சு. உடனே முஆவியரை தூக்கிட்டு வராங்க. ஏன் முஆவியானா, முஆவியா தான் அந்த காலத்துல ஆட்சியில இருக்கிறாங்க, அதிபரா இருக்கிறாங்க, ஜனாதிபதி. அவங்களை தூக்கிட்டு வராங்க, அமீர் மூமின் தூக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி கால் முடிஞ்சு போச்சு சொன்னே அரமனை வைத்தியம் எல்லாம் கூப்பிடுறாங்க. அவங்க தான் பெரிய அரசராச்சே. வைத்தியெல்லாம் சொல்றாங்க, காலு முடிஞ்சு போச்சுன்னா அப்பெல்லாம் புத்தூர் கட்டு எல்லாம் கிடையாது, மாவு கட்டு பிளேட் எல்லாம் கிடையாது. முடிஞ்சு போய் காலை உடச்சி எடுத்துருவாங்க. அப்போ சொல்றாங்க, காலை எடுக்கலாம் வலிக்குமே, நீங்க கொஞ்சோன்னு ஒரே ஒரு டிராப், ஒரு சொட்டு மது குடிச்சிங்க, அந்த போதையில கால் எடுத்தலன்னு சொல்றாங்க. வைத்தியர் சொல்றாங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அந்த அபூ துஃபைல் ரலியல்லாஹு சொல்றாங்களா, ஒரு சொட்டு மது குடிச்சு கால் எடுக்கலாமா, அப்படிப்பட்ட வலி எனக்கு தேவையில்ல, நான் தக்பீர் கட்டி தொழுகிறேன், கால் எடுங்கன்னு சொல்றாங்க. அபூ துஃபைல் சஹாபாக்கள் கடைசியா மௌத்தா பண்ண சஹாபி, தக்பீர் கட்டி தொழுகிறாங்க. அவர் தொழுகும் போது காலை உடச்சி எடுத்துறாங்க. தொழுது முடிச்சுட்டு காலை எடுத்துட்டீங்களான்னு கேட்கிறாராம். அப்போ தொழுகையில் எந்த அளவுக்கு ஒரு போதை வந்திருக்கும். மதுவுடைய தொழுகையில் அவ்வளவு போதையா இருந்தாங்க சஹாபாக்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, தொழுகையில எனக்கு கண் குளிச்சு வைக்கப்பட்டது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்படி தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம். அன்சாரி சஹாபி ஒரு தோட்டத்துல தக்பீர் கட்டி தொழுகிறாரு. தொழுகும் போது, தோட்டத்தை தொழுது இருக்கும் போது, அவர் கண் முன்னாடி தோட்டத்துல பழங்கள்லாம் வந்து போகுது. இது அறுவடை டைம் ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லி தொழுகை ரக்காத்தை மறந்து போயிடுறாங்க. உடனே தொழுகையை விட்டுட்டு ஓடி போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ஆட்சி காலம், அப்போ உஸ்மான்கிட்ட போறாங்களாம். தொழுகையில ஒரு சின்ன தொழுகையில சிந்தனை வந்துருச்சான். அதனால தொழுகை முடிச்சு ஓடி போறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வராராம். ஒரு இரவுல வந்தா வேகமா வந்து, அபூ ஹனீஃபாவை, இமாமே, நான் ஒரு சாவி வச்ச முக்கியமான சாவி, அது எங்கன்னு தெரியல, தொலைஞ்சு போச்சு, அதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லும் போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்களா, நீ தக்பீர் கட்டி தொழுப்பா, நீண்ட நேரம் தொழுகு, உனக்கு சாவி எங்க அல்லாஹ் சொல்லிடுவான்னு சொன்ன உடனே இவ தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிக்கிறா. முதல் ரக்காத்தை முடியல, சாவி ஞாபகம் வந்துருச்சு. முதல் ரக்காத்தை முடியல, அந்த நாளுக்கு சாவி ஞாபகம் வந்து உடனே தொழுகி முடிச்சுட்டு சாவி எடுத்து மறுநாள் காலையில வேகமா அபூ ஹனீஃபா வீட்டுக்கு வராரு. இமாமே, நீங்க சொன்ன மாதிரி தொழுத உடனே சாவி கிடைச்சிச்சு, எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நீ தக்பீர் கட்டினா சைத்தான் வந்துருவான், சைத்தான் தொழுக விட மாட்டான், சாவி கொடுத்துட்டான், அதெல்லாம் நான் சொன்னேன். சாவி கிடைச்சி நான் தொழுக ஃபசாத் ஆயிடுச்சு. நம்ம தொழுகையில அப்படிதான் இருக்குது. அந்த அன்சார் சஹாபி தொழுறாங்க. தோட்டம் கண் முன்னாடி வருது. உஸ்மான் ஓடி வராங்க. எப்ப இந்த தோட்டம் என் கண் முன்னாடி தொழுகையில வந்துச்சோ, நான் அல்லாஹ்க்கு முன்னாடி நிக்கிறேன், ஆனா என் முன்னாடி தோட்டம் வந்துச்சு பாத்தீங்களா, இந்த தோட்டம் வாழ்நாள் இந்த தோட்டம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அத பைத்துல் மால் எழுதி கொடுத்துறாங்க அந்த சஹாபி, அன்சார் சஹாபி. கடைசி வரைக்கும் நான் அந்த தோட்டத்துல காலடி வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தோட்டத்தை பக்கமே அவர் போல. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் தொழுகையில கண் குளிச்சா தொழுகையில வாழ்ந்து காமிச்சாங்க. ஹதீஸ்ல விளக்கம் என்னன்னு சொன்னா 3 விஷயம் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழு உலகத்திலும் எனக்கு பிரியமானது 1 அந்நிசா பெண்கள், 2வது அத்தீபு நறுமணம், 3வது அஸ்ஸலா தொழுகைன்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா இந்த 3உடைய தாற்பயம் என்னன்னு சொன்னா, நீ மட்டும் நல்லா இருந்தா போதாது, மத்தவங்களும் நல்லா இருக்கணும். அதுதான் இந்த ஹதீஸ் சொல்ல விளக்கம்னா அதுதான். ஏன்னா இஸ்லாம் என்ன தெரியுமா, தீன்னா என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அத்தீனு அன் நசிஹா, தீன்னா என்னன்னு சொன்னா நசீஹத்துன்னு சொல்றாங்க. பொதுவா நசீஹத்னா உபதேசம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் என்ன சொன்னா, இராதத்துல் கைரி இல்ல கைரி, மற்றவங்களுக்கு நல்லதை நாடுறதுக்கு பேர் தான் தீன். அதாவது பிறர் நலம் நாடுதல், இதுக்கு பேர் தான் தீன் என்பதாக ஹதீஸை விளக்கம் தராங்க. நிறைய பேர் நம்ம நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எப்படி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தீனுனாக்க அர்த்தம் என்ன சொன்னா, மத்தவங்க நல்லா இருக்கலாமா, அதுக்கு பேர் தான் தீன் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. எல்லா நபிமாரும், உலகத்தை வந்து எல்லா நபியும் அதே தான் சொன்னாங்க. பல்லிகு ரிசாலாத்தி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபியும் சொல்றாங்களா, நான் உங்களுக்கு நல்லதான் நாட வந்தேன், நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்ற கருத்தில் தான் எல்லா நபியும் மக்கள்கிட்ட உபதேசம் செஞ்சாங்க. எல்லா நபியும் மக்களுக்கு நல்லது நாடதான் வந்தாங்க. ஆனா நம்ம அதை ஏத்துக்கல. ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு 6 விஷயத்துக்கு பதில் அளிக்கலாமா, 6 விஷயத்துக்கு பதில் அளிக்கலாம். அது எல்லாத்துக்குமே தெரியும். 1, அவர் நோய்வாய்ப்பட்டா போய் சந்திக்கலாம், அவர் மௌத்தா போயிட்டா ஜனாசா தொழிலை கலந்துக்கணும், அவர் தும்புனா அவர் தும்பலுக்கு பதில் அளிக்கலாம். 3, 4வது அவர் விருந்து கொடுத்தா அவர் விருந்துக்கு நம்ம செவி தாழ்த்து போகலாம். 5வது சலாம் சொன்னா சலாம் சொல்லலாம். 6வது ஒன்று சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, அவர் உங்க பக்கத்துல இருந்தாலும் மறைவா தூரமா இருந்தாலும் அவர் அவருடைய வாழ்க்கையில் நீங்க நல்லதை நாடலும், அதுதான் முஸ்லீம் என்பதாக சொல்லி காட்டாங்க. ஒரு முஃமின் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு ஜனாசால கலந்துக்கணும், சலாமுக்கு பதில் சொல்லலாம், விருந்துக்கு பதில் அளிக்கலாம், அவர் நோயப்பட்டா விசாரிக்கலாம். கடைசியா சொல்றாங்க, அவர் பக்கத்துல இருந்தாலும் தூரமா இருந்தாலும் அவருக்கு நல்லதே நாட வேண்டும், அவர்தான் உண்மையான முஃமின் என்பதாக சொல்லி காட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல முஸ்லிம்னா யாருன்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் முஸ்லிமு மன் சலிம முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி,
ஒரு முஸ்லீம் உன்னுடைய கரத்தாலையும் உன்னுடைய நாவாலையும் ஒருத்தர் பயன்படுற மாதிரி நடந்துக்கிட்டன்னு சொன்னாதான் நீ முஸ்லீம். உன்னால அவர் கஷ்டப்படுற துன்பம் படுறான்னா நீ உண்மையான முஸ்லீமே இல்லை என்பதாக சலாசு சொல்லி காட்டுறாங்க. உலகத்துல வாழ்ந்தோம் மௌத்தானம் இல்லாம இன்னைக்கு நம்ம இருந்தோம், இந்த நாள் நம்ம கிடைச்சது, இந்த நாள்ல நீங்க யாருக்கு என்ன உதவி செஞ்சீங்க, அதுதான் பிரயோஜனமா இல்லை. வாழ்ந்தீங்க, சாப்பிட்டீங்க, தூங்குனீங்க, போனீங்க, இது வாழ்க்கை கிடையாது. யாராவது நீங்க உதவி செஞ்சிருந்தா அது உங்க நன்மையில நல்ல நாளா கழியப்படும். இன்னைக்கு நீங்க யாராவது உதவி செஞ்சிருந்தீங்க, யாராவது தர்மம் பண்ணிருந்தீங்க, யாராவது நல்லது செஞ்சீங்க, பாதையில் இந்த கல்ல நகர்த்திருந்தீங்க, ஏதாவது சதகா செஞ்சீங்க சொன்னா இது உங்களுக்கு வாழ்க்கை நல்ல நாள். இல்ல நீங்க எப்படியுமே எப்பவும் போல ஏஞ்சிங்க, சாப்பிட்டீங்க, தூங்குனீங்க, போனீங்க, வந்தீங்கன்னா இது நல்ல நாள் கிடையாது என்பதாக சொல்லிக்கிறேன். ஆக வாழ்க்கையில நம்ம பிறந்தோம் இறந்தோம் இல்லாமல் யாருக்காவது நல்லது செய்யலாம், பிறரை குறை சொல்லக்கூடாது, பிறரை மட்டம் தரக்கூடாது, அதுக்கு நம்ம உரிமையே கிடையாது. பிறரை குறை சொல்ல நம்ம உரிமையே கிடையாது. அல்லாஹ் படைச்ச படைப்பை நம்ம குறை சொல்றதுக்கு நம்ம உரிமை யாருமே கொடுக்கல. அவரும் அல்லாஹ்வோட படைப்பு, நம்மளும் அல்லாஹ்வோட படைப்பு தான். நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு போயிடலாம். பிற விஷயத்தை தலையிடாம வாழ்ந்தாலே மிகப்பெரிய இபாதத் என்பதாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தது மரணத்தை அவன் பொருத்தத்துடன் ஏற்பு தௌஃபீக் வல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.